பேர் கலையரசி. கப்பிங் தெரப்பி இப்போ இவர் பண்ண போகிறேன். ஒரு ஃபுல் பாடி பெயின்காக வந்திருக்காரு. ஸோ கப்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வேர்ல்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட்காக இந்த எக்ஸாமின் வந்து இப்போ பண்ணுறேன். வில் ஸ்டார்ட். ஒரு 5 to 10 minutes அப்சர்வேஷனில் இருக்கும். 5 to 10 minutes கழிச்சு இதை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் போட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸாமின் பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் இருக்கிற பாடி பெயின் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகும். ரெண்டாவது, இதில் ஸ்பைனல் கார்டில் அலைன் பண்ணியிருக்கிறதால உள்ளே இருக்கிற நம்மளோட உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சீராகும். டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு எல்லா ஆர்கன்ஸும் சீராகும். அப்படி ஆகும்போது இவருக்கு ஃபர்தராக அடுத்தடுத்து, அதாவது பெயின் ரிலீஃப் ஆகும். அடுத்தடுத்து போகும்பொழுது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இவருக்கு. அந்த இப்போ எதுக்காக இந்த பர்பஸ்க்கு இவர் கப்பிங் தெரப்பி பண்ண வந்தாரோ அந்த இது பர்ஃபெக்டாக க்யூர் ஆகும். இது வந்து மெயினாக ஸ்பைனல் அலைன்மெண்ட்டுக்காக நம்ம இந்த கப்பிங் தெரப்பி கொடுக்குறோம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ரொம்ப அரப் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை இங்கே கொண்டு வந்து ரொம்ப எளிமையானதுக்காக உள்ள நம்ம இன்டேக் எதுவுமே எடுக்க வேண்டாம்ன்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த எக்ஸ்டர்னல் தெரப்பீஸை வந்து நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் தெரப்பி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லா டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகும் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ்.